உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அத்தை, என்ன துளசி? அன்பு மாமா வந்தா அந்த பக்கமா தான் வருவாரு. அப்ப முதல்ல ஆனந்திய பாத்துட்டு அங்கேயே நின்னா என்னத்த பண்றது? நம்ம அங்க போய் நிப்போம், அவளை இங்க வந்து நிக்க சொல்லுவோம், அவ்வளவுதானே. நீங்க வேற என்ன, அவ அப்படியே நம்ம சொன்னதை கேட்டுட்டு தான் மறு வேலை பார்க்க போறா பாருங்க. அக்கா, நீங்க அண்ணனை பார்க்க வேண்டாமா? அவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்களா? அவங்க விட்டாலும் விடாட்டியும் என் புருஷன் என்ன பார்க்காம போக மாட்டாரு. நீ வேணா பாரு. கேட்க முடியாதுன்னு எப்படி சொல்றான்னு பாப்போம். நான் போய் ஆனந்தியே இங்க வந்து நிக்க சொல்றேன். போதும் ஆனந்தி, காத்துல கோட்டை கட்டி கனவுல மிதக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் காத்துல கோட்டை கட்டி காத்திருக்கிறது யாருன்னு. என்ன சொல்றா அவ? நீ இந்த மாதிரி திட்டம் போடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். போ, நீ போய் அங்க நில்லு. நானும் அத்தையும் அப்பாவும் இங்க நிக்க போறோம். நீங்க நிக்கணும்னா நில்லு. யார் வேணான்னு சொன்னது? அதுக்கு நான் ஏன் அங்க போய் நிக்கணும்? நானும் இங்கதான் நிப்பேன். இங்க நின்னா மாமா வரும்போது முதல் ஆளா மாமா கண்ணுல தெரியலாம். அப்புறம் அன்பு மாமா எங்க கிட்ட பேச மாட்டாரு. அதானே உன் பிளானு? துளசி, உன்னைய பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் சொல்லிதே ஆகணும், வேற வழி இல்ல. என்னைய பார்க்கவே இல்லைனாலும் உன் மாமா உன்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே சரியாயிடும். ஆனந்தி, இப்ப நீ அங்க போறியா இல்லையா? நீ போடி, நான் இங்கதான் இருப்பேன். துளசி, என்ன சொல்றா அவ? அத்தை, இவ அங்க வரமாட்டாளாம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்யன்னு சொல்றா. ஏமா, அவ என்ன சொல்றது? தங்கச்சி நீ வாமா, நம்ம போலாம். நீ போமா, போ. ஏய், என் புள்ளைய நிம்மதியா பார்க்க கூட விட மாட்டியா நீ? உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டோம் நானும் என் குடும்பமோ? இப்படி எங்க சந்தோஷத்தை அழிச்சே தீர்வன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறியே. அதான் அழிச்சிட்டாலே, இதுக்கு மேல அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ என் மாப்பிள்ள அம்மானு பேசிக்கிட்டாவது இருக்காரு, அதையும் கெடுத்து விடணும்னு பாக்குறியா? இந்த கெட்ட புத்திக்கு தான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்காரு. அத்தை, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. நாங்க பேசுறதே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அப்ப நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் புள்ளைய என்கிட்ட இருந்து முழுசா பிரிச்சு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? என்னமா இங்க சத்தம்? இதெல்லாம் வெளியே வச்சுக்கணும். இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே வெளியே அனுப்பி விட்டுருவேன். மஞ்சு, வா அங்க போலாம். எல்லாரும் வராங்க, அன்பு மட்டும் காணலையே இன்னும். அத்தை, அத்தை, அங்க பாருங்க மாமா. ஆனந்தி,